ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் தமிழ் இன்ஃபோ. இந்த சேனலில் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராசரி ஷாப், அதாவது மளிகை கடை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய மளிகை கடைக்கு உண்டான வீடியோ கிடையாது. இது வந்து ஸ்மால் ஷாப், அதாவது ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கிற கடைகள், இந்த மெயின் டோல்லே இருந்தாலும் 10க்கு 10 இந்த மாதிரி சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 to 250 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கிற கடைகள், அந்த மாதிரி சைஸில் ஒரு கடைகளுக்கு தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தோணலாம், எதுக்கு ஸ்ட்ரீட்டில் இந்த கடை வைக்கலாம் சொல்லி நான் சொல்கிறேன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் ஷாப், எலக்ட்ரிக் ஷாப் அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா ரன்னிங் ஆகும். பட் இந்த மாதிரி கடைகள்லாம் பொறுத்த அளவு ரெசிடென்சியல் ஏரியா ஸ்ட்ரீட்குள்ளே வச்சா கூட உங்களுக்கு வந்து நல்லா ரன்னிங் ஆகும். ஏன்னா அங்கே அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போய் அவங்களுக்கும் வசதியாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல ரெகுலர் இன்கம் தாராளமாக இந்த மளிகை கடை மூலிமா வரும். ஓகே, லொக்கேஷன் நம்ம பேசிட்டோம். அதன்படி பார்த்தீங்கன்னா கடைக்கு உண்டான அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடைக்கு 50 to 1 lakh வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன கடை தான் பிடிக்க போகிறதுனால 50,000 to 1 lakh தான் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh அட்வான்ஸ்க்கு ஒதுக்கி வச்சுருங்க. அப்புறம் ப்ராடக்ட், அரிசி, பருப்பு, அப்புறம் டூத்பேஸ்ட், சோப் ஐட்டங்கள், அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் உட்பட அந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே நீங்கள் மளிகை கடையில் விற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸு வாங்கணும். அதுக்கு உண்டான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு 2 to 3 lakhs ஆகும். அப்புறம் செட்டப்புக்கு 1 lakh செலவு பண்ணுறீங்க அவனை கண்டிப்பாக. என்ன காரணம், சின்ன கடை தானே, செட்டப் 1 lakh சொல்கிறேன்னா ரீசன் வந்து உங்கள் கடை எந்த அளவுக்கு பார்வையாக இருக்கோ, மக்களுக்கு பார்த்தோன்னே ஈர்க்குதோ, இம்ப்ரெஸ் ஆகுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக குவாலிட்டியாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீலிங் குட்டாக இருக்கும். அதுக்காக தான் செட்டப் ரொம்ப முக்கியம். ஓகே, அட்வான்ஸ் பார்த்தாச்சு. 1 lakh, ப்ராடக்ட்ஸ்க்கு 2 to 3 lakhs, அப்புறம் செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh, டோட்டல் 5 lakhs. ஆக்சுவலி இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் 5 lakhs இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக கடை ஆரம்பிக்கலாம். கடை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது தான் முக்கியம். ரன் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா விலை நியாயமாக விற்கிறதும் சரி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஆக்சுவலி தான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், கஸ்டமர் சர்வீஸ். நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வர கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணி கரெக்டான முறையில் நீங்கள் வந்து பொருளை சேல் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு மளிகை கடைங்கிறது டெய்லி அத்தியாவசிய தேவைங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்குதோ எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெய்லிக்கு நீங்கள் கடைகளுக்கு போயிட்டு திங்ஸ் வாங்க தான் போகிறீங்க. ஒரு கஸ்டமராக இருக்கும்போதும் சரி, அதே கஸ்டமர் நீங்கள் கடை வச்சுருக்கும்போது கண்டிப்பாக தேடி வரத்தான் போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் வீடு எவ்வளோ சென்னையில் இப்போ வந்துருச்சு, அப்பார்ட்மெண்ட் வீடுங்களாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் போய் வாங்குறதுக்கு, அது கடையை தேடி போய் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கிற போது நீங்கள் ஃப்ரீ டெலிவரி அவங்களுக்கு பண்ணினீங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெகுலராக அவங்களுக்கு வாங்குறதுக்கு உண்டான கண்டிப்பாக ஒரு தேவைகள் இருக்கும். அதே நேரத்தில் ஃப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்கன்னா அங்கே அக்கப்பக்கம் உள்ளவங்க அவங்களுக்குள்ளவே தெரியப்படுத்தி இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரியப்படுத்தி உங்கள் கடை இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டுன்னு பார்த்தாவே மினிமம் கண்டிப்பாக 200 to 500 அதுக்கு மேலே கூட வீடுகள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு நல்லா பிக்கப் ஆகும் பிஸ்னஸ். ஸோ நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.